Hello friends, welcome to today's சமையல். இன்னைக்கு நம்ம today's சமையல்ல குழந்தைகளுக்கு பிடிச்சமான உருளைக்கிழங்கை பயன்படுத்தி ஜவ்வரிசி வத்தல் நல்ல மொறுமொறுன்னு சுவையா எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். உங்க குழந்தைகளுக்காக இத குறைவான அளவுகள்ல ஒரு முறை நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப அருமையா இருக்கும். சுவையும் ரொம்பவே பிரமாதமா இருக்கும். இதை இப்ப எப்படி செய்யறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஜவ்வரிசி எடுத்துர்க்கேன். ஜவ்வரிசி பாத்தீங்கன்னா மாவு ஜவ்வரிசி எடுத்துர்க்கேன். ரெண்டு விதமான ஜவ்வரிசி இருக்கு. ஒன்னு நைலான் ஜவ்வரிசி குட்டி குட்டியா இருக்கும். மாவு ஜவ்வரிசி அதை விட கொஞ்சம் பெருசா இருக்கும் சைஸ்ல. இந்த மாதிரி இது ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு நைட்டே தண்ணியில ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். சரியா நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துர்க்கேன். ஜவ்வரிசி அட்லீஸ்ட் ஒரு 8 மணி நேரமாச்சும் ஊறணும். அதனால முன்ன நாள் இரவே நீங்க இதை ஊற வச்சு வச்சிட்டீங்கன்னா காலையில வெயிலுக்கு முன்னாடி வத்த போடுறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். இப்போ இந்த ஊர்ன ஜவ்வரிசியை இந்த மாதிரி அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்ல மாவு போல் நசிஞ்சு வரணும். அதாவது சாதத்தை நம்ம அழுத்தணும்னா எப்படி நல்லா மசியுதோ அதே மாதிரி நல்லா மசிஞ்சு வரணும். அந்த மாதிரி ஊற வைக்கிறதுக்கு தண்ணி நிறைய பயன்படுத்தாதீங்க. குறைவான தண்ணியை ஊற வச்சு வச்சுங்க. இப்போ இந்த அளவுக்கு தான் தண்ணி இதுலேருந்து மீந்திருக்கு. இந்த தண்ணியும் நம்ம இதில் பயன்படுத்திக்கலாம். அந்த தண்ணியை நம்ம வடிகட்டிட்டு கீழே ஊற்றிட்டோன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டார்ச்லாம் போயிடும். வத்தல் சரியாக வராது. இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு நான் ஜவ்வரிசி ஊர்ன ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதனால் இப்போ ஒரு பாத்திரத்தில் சரியாக 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். ஊர்ன ஜவ்வரிசி 1 கப்புனா 3 கப் அளவுக்கு தண்ணி சரியாக இருக்கும். எப்பவுமே இந்த மாதிரி ஜவ்வரிசி வத்தல் போட போகிறீங்க அப்படின்னா தண்ணி நிறைய வைக்காதீங்க. குறைவான அளவுகளில் வச்சிங்க அப்படின்னாலும் தண்ணி பத்தல்னாலும் மேற்கொண்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா அந்த தண்ணி நம்மளால் எடுக்கவும் முடியாது. வத்தல் போடவும் சௌரியமாக இல்லாமல் போயிடும். இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வரட்டும், வெயிட் பண்ணுவோம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம நல்லா வடித்து வச்சுருக்க அந்த ஜவ்வரிசியை இது கூட சேர்த்துடலாம். இப்போ இதற்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு, அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துக்கலாம். எப்பவுமே வத்தலுக்கு உப்பு கொஞ்சம் பார்த்து பதமாக சேர்க்கணும். அதிகமாக ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பொருளே பாழாக போயிடும். குறைவாக சேர்த்துட்டாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இது வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த உருளைக்கிழங்கை கழுவிட்டு தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி காய் சீவறதுலே சின்னதாக இருக்கும் பாருங்கள், அதை பயன்படுத்தி நல்லா சீவிக்குங்க. சப்போஸ் உங்ககிட்ட காய் சீவறது இல்லை அப்படின்னா நீங்கள் சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சிட்டும் சேர்த்துக்கலாம். ஆனால் அரைக்கும் போது தண்ணியில் எதுவும் சேர்க்காம நேரடியாக அதாவது அரைச்சிட்டு உடனே நேரடியாக இப்போ நம்ம இதில் சேர்த்தணும். இல்லை கொஞ்சம் நேரம் நம்ம உருளைக்கிழங்கை எடுத்து வச்சாலும் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கருத்து போயிடும். இப்போ உடனே இதை நம்ம கொதிக்கும் போதே ஜஸ்ட் நம்ம சைடில் ரெடி பண்ணிவிட்டு உடனே சேர்த்துட்டோம்னா அந்த வெண்மை உங்களுக்கு மாறவே மாறாது. இப்போ நான் இதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன். எப்போ சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா சரியாக ஜவ்வரிசி ஒரு பாதி பதத்துக்கு வெந்து வரும். அதாவது ஜவ்வரிசியை சேர்த்து ஒரு 5 நிமிஷத்தில் இதை நீங்கள் சேர்த்துடலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடியும் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க வச்சா போதும். அந்த ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெந்து வரும். இது நீங்கள் 2 விதத்தில் செய்யலாம். ஜவ்வரிசியை நல்லா குழைய கூட வேக விட்டு செய்யலாம். இல்லைனா குழந்தைங்களுக்கு அந்த பபுள்ஸாக பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அந்த குண்டு குண்டாக இருக்கும்போதே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு நல்ல வெந்த பிறகு சூடாக இருக்கும்போது இந்த பதத்துக்கு இருந்தால் தான் ஆறும்போது கொஞ்சம் உங்களுக்கு திக்காக வர ஆரம்பிக்கும். அப்போ தான் வத்தல் ஊற்றுறதுக்கு சௌரியமாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு வேகும்போது சில சமயங்களில் ஸ்டவ்வை நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சுன்னா தண்ணி சீக்கிரம் இழுத்துரும். அந்த மாதிரி வேகும்போது தண்ணி பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஒன்றாகாது, பயப்படாதீங்க. ஆனால் குறைவான அளவுகளில் சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பாதி அளவுக்கு ஆற வச்சுக்கிறேன். அதாவது ரொம்ப ஆறவில்லை, ஒரு பாதி அளவுக்கு ஆற வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 3 பச்சை மிளகாவை நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இல்லைனா மிக்சியில் அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் காய் சீவரதை பயன்படுத்தி நல்லா துருக்கிக்கிட்டேன். அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகமும் சேர்த்துக்கலாம். நான் வறுக்கல, அப்படியே நேரடியாக தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. எப்பவுமே சூடாக இருக்கும்போது சேர்த்திங்க அப்படின்னா அதனுடைய வத்தலுடைய நிறம் மாறிடும், வெள்ளையாக இருக்காது. அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறம் மாறாமல் சூப்பராக இருக்கும். வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சைப்பழ ஜூஸும் விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஆறிடுச்சு. நம்ம மாடிக்கு போயிடலாம். நான் இன்றைக்கி வத்தல் ஷீட்டில் தான் போட போகிறேன். இது உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லலாம் கிடைக்கும். அதில் ஸ்டேஷ்னரியில் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். வத்தல் ஷீட்னே கேளுங்க, கிடைக்கும். சப்போஸ் பிளாஸ்டிக் பயன்படுத்த உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, இல்லை இதில் நாங்கள் போடுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை, துணியில் தான் போடுறதுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் துணியில் போடலாம். காட்டன் துணி இருக்கு இல்லையா, அதாவது வாயில் சாரின்னு சொல்லுவாங்க, காட்டன் சாரி, இல்லைனா காட்டன் வேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை ஒரு தடவை நனைச்சிடுங்க. நனைச்சிட்டு பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாடியில் இதை விரிச்சிட்டு துணியை விரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வத்தல் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். மாடியில் அந்த தரையில் விரிக்கும் போது அந்த துணி போய் ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக தான். இது பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஊற்றிடலாம். இது நீங்கள் துணியில் ஊற்ற போகிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் சூடாகவே ஊற்றலாம். அதாவது கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போதே ஊற்றலாம்.
இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா ஆறுன பிறகு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாமா, ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது தண்ணி சேர்த்துக்கலாமா, தாராளமாக கொஞ்சமாக வெது வெதுப்பாக இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து சேர்த்துக்குங்க. ஜஸ்ட் ஒரு சின்ன கரண்டியில் ஒரு பாதி கரண்டி அளவுக்கு மட்டும் ஊற்றிட்டு ஒரு தடவை ஜஸ்ட் இந்த மாதிரி தட்டி விட்டுங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி ஊற்றுறது. இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றிட்டு அப்படியே நம்ம வெயிலில் காய வைக்க வேண்டிதான். ஒரு நாள் ஆகட்டும். இப்போ ஒரு நாள் ஆயிடுச்சு. நான் காலையில் ஊற்றிட்டு வந்தேன், ஈவினிங் போல் இப்போ எடுத்துருக்கேன் பாருங்கள், நல்லா காஞ்சிருக்கு. இது இந்த வத்தல் ஷீட்டுன்றனால எடுக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக வந்துடும். இப்போ பாருங்கள், நான் தண்ணி தெளிக்கல, எதுவுமே பண்ணலை. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இதுவே நீங்கள் சாரியில் வேஷ்டியில் ஊற்றிருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த வேட்டியோ சாரியோ வந்து பின்பக்கம் திருப்பி போட்டுக்குங்க. திருப்பி போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா அந்த வத்தல் ஊறிட்டு சுலபமாக எடுக்கிறதுக்கு வரும். அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா வத்தலுமே எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட வந்து நல்லா காஞ்சிருக்கு. இதுவே நீங்கள் சாரியில் போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். மறுபடியும் வெயிலில் ஒரு நாள் முழுக்க வந்து போட்டு எடுங்க. ஒரு பிளேட்டில் வச்சுட்டு ஒரு நாள் முழுக்க வெயிலில் வச்சிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் ஃபேன் காற்றுலேயே வச்சிங்கன்னா கூட போதும், எனக்கு ஒரு நாளில் நல்லா ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், அதற்கு மறுநாள் ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக கண்ணாடி மாதிரி ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இதை நான் உங்களுக்கு உடச்சும் காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு உடையுது பாருங்கள். இப்போ இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சிடலாம். பொரிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்கு இருக்கக்கூடிய பகுதியில் கொஞ்சம் தட்டையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஜவ்வரிசி இருக்கக்கூடிய பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா முட்டையாக உப்பி இருக்கிற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். எஸ்பெஷலி உங்களுடைய குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு முறை செய்து கொடுத்துட்டிங்கன்னா போதும், அம்மா திருப்பி திருப்பி செய்யுங்கன்ற மாதிரி கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாகவே ஜவ்வரிசி வத்தலை ஜவ்வரிசி மட்டுமே போட்டு செஞ்சாலே நல்ல சுவையாக இருக்கும். ஆனால் அது கூட உருளைக்கிழங்கை போட்டு செய்து பாருங்கள், இன்னும் நல்லா அருமையாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும், டபுள் சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா காய வச்ச வத்தலை நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். 2 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது, அருமையாக வரும். நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகள் மற்றும் கார்டனிங் டிப்ஸ்க்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து உங்களால் ஈஸியாக பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். தேங்க்யூ.